ஜெஷிதா எப்படி சிரிக்கிற பாரு. தாத்தா தாத்தா. ஜெஷிதா யார் வந்துக்கிறாங்க? ஆயா. சங்கத்துல சாப்பாடு தான் முக்கியம். வந்த உடனே சாப்பாடு வேலைதான் ஆகுது உங்களுக்கு. கூடு ரெடி ஆகுது அப்ப. அழகா டிகிரி போட்டு. வாவ் மசாலா தோசை ரெடி. ஹாய் சொல்லுமா. ஹாய் 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 சொல்லு. ஹாய் ஹாய் फ्रेंड्स அழகா ஹாய் சொல்ற ஜெஷிதா. ஹாய் ஹாய். இது நீ மாடு ஓட்டுற டயலாக் இது. ஹாய் ஹாய் அப்படின்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வீட்டுக்கு தான் போறோம். திருவிழா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கூப்பிட்டாங்க. அம்மா வந்திருக்காங்க, சித்தி எல்லாம் வர வந்திருக்காங்களா. சோ போயிட்டு ஜாலியா ஃபன் பண்றோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஓகே. ஆமா எல்லாரும் போய் பாத்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா திருவிழாக்காக கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா ஆயா வராங்க. என்னடி ஒளியற வந்து யாரு வராங்க? யாரு? ஆயா ஆயா. ஏதோ சத்தம் கேக்குது. எப்படிலாம் எட்டி பாக்குறாரு பாரு அவரு. ஜெஷிதா யார் வந்துக்கிறாங்க? ஆயா சொல்ல. ஆயா இல்ல ஆயா வந்துக்கிறாங்க பாருமான்னு சொன்னா பொறியுமா எட்டி எட்டி பாக்குறா. ஒளியற பூச்சி கட்டு ஆயாக்கு. ஆமா ஆமா. நீ நாவப்பழம் கேட்டல, உனக்காக நாவப்பழம் பசங்க வந்து வச்சுக்கிறோம் காலையிலே. பாரு கீழே இருங்க. பூ வைக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? வந்த உடனே பேக்கை திறந்து சூப்பரா இருக்கு. ஜெஷிதா சூப்பரா இருக்கா? பேக்ல இருந்து பூவை எடுத்துட்டு வந்தா சங்கீதா. எடுத்துட்டு வந்து ஆயா வைக்க சொல்றாரு. ஆயாக்கு வைக்க போறாரு. வை வை வை. குட் குட் கேர்ள் மானிய. காட்ட காட்ட. ஜெஷிதா என்ன ஜெஷிதா என்ன ஜெஷிதா? என்ன ஜெஷிதா? மஞ்சி ஆயா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துக்கிறாங்களா? ஆயா ஆயான்றாரு. என்ன ஜெஷிதா ஆயா வாங்கிட்டு வந்தாங்களா? ஆயா வந்துருந்தாங்களே. அம்மா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. நீங்க எப்பதான் கிளம்பி வருவீங்க, நான் வந்து போறேன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போயிட்டாங்க. நாங்க இப்பதான் குளிச்சுட்டு கிளம்பி இருக்கோம். சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களா எனக்காக. சோ அதெல்லாம் வந்து இங்க குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து போயிருக்காங்க. நம்ம போறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஓகே ஓகே. ஜெஷிதா அவுட்ஃபிட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாவோட அவுட்ஃபிட் பாருங்க, சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ஜெஷிதா. ஹாய் ஹாய். வாயே திறக்க மாட்டேமா நீ. கோவிலுக்கு வந்தாச்சு, உள்ள போய் பார்க்கலாம். இங்க நிறைய சாமி வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. போன வருஷமும் வந்து திருவிழாக்கு வந்திருந்தோம். எந்த வருஷமும் வந்திருக்கோம். போலாமா? போலாம். சாமி கோயில் என்ன பேர் தெரியுமா? வடபத்திரகாளி அம்மன் திருவிழா. ஆமா. அத்தை வந்திருப்பாங்களா? தெரியலையே. சரி போய் பார்க்கலாம். டைரக்டா இப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. முக்கியமா வந்த உடனே ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன் பேபி. என்னது? சாப்பாடு போடுறேன். அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணி நினைக்கிறேன். அழகா லைனா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அது போய் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம்.
கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு திருவிழா வந்து பார்த்துட்டு இருக்கோம். சூப்பரா சாமி ஜோடிச்சு வச்சிருக்காங்க. அழகா இருக்கு. நிறைய சாமி வச்சிருக்காங்க. இந்த சாமி அழகா வளையலாலே ஜோடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. ஆமா, ஒன்னு ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்கோம். அன்னதானம் போடுறாங்களா? சாப்பிட வாவான்னு கூப்பிட்டு இருக்காங்க. போய் சாப்பிட. சாப்பாடு தான் முக்கியம். சங்கத்துல சாப்பாடு தான் முக்கியம். சரி, நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் போடுவோம் பார்த்தா சிக்கன் பிரியாணி போடுறாங்க. சார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒரு லெக் பீஸ் வந்து என்ன செய்தா வேடிக்கையா? ஜேசிபி செய்தா? ஜேசிபிலே வந்து சாமி ஜோடிச்சிருக்காங்க. வண்டி சாமி எல்லாம் கிளம்ப போகுது. ரெடியா இருக்கு. வந்த உடனே சாப்பாடு வேலைதான் ஆகுது அவங்களுக்கு. வந்து அக்கா எங்கன்னு எது தேடுறது இல்ல. நான் சாப்பிடும் போதே வந்துட்டியா? நச்சிட்டி பிரியாணி எப்படி இருக்கு? சாமிக்கு வந்து செடல் போட்டுட்டு ஊர்வலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊர் சுற்றி வந்துட்டு கூழ் வந்து ஊற்றுவாங்க. சூப்பராக இருந்தது. எல்லா சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபேமிலியோட எல்லோரும் கும்பலாக நின்று பேசிட்டு இருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ் கடையை பார்த்தோன்னே ஐஸ் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்க வந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா தாத்தானா தான் நல்லா இறங்கி வர்றாரு பாரு. ஜெஸ்டா தாத்தா பாரு. தாத்தா பாரு. வா தாத்தா கிட்ட வா. தாத்தா கிட்ட வா. பாத்தியா இல்லையா? கொல்லு பேத்தி தாத்தா சொல்றாரு பாரு. தாத்தா தாத்தா காதுகிட்ட போய் தாத்தா தாத்தா. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபுல்லா சாமி எல்லாம் பார்த்தோம். சாமி பார்த்துட்டு சூப்பரா பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது ஒரு ஐஸ் நல்லா சில்லுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கோனு குல்ஃபின் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சாமி வந்து ஃபுல்லா ஊர் சுத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூழ் ஊத்துவாங்க போல. அப்புறம் கூழ் வாங்கி குடிக்கலாம். ஓகே, ஜெசிதா எப்படி சிரிக்கிற பாரு. தாத்தா 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 தான் இருக்கு. அதுக்குதான் இவரு பார்த்து எங்க என் ஆள் காணா, எங்க என்னோட பார்ட்னரை காணான்னு கேட்டுக்கிறாரு. அதான் ரொம்ப நேரம் கேட்டு என்னடா இது யாரை கேக்குறாருன்னு பாக்குறா. ஜெசிதா கேக்குறாரு. என்னதான் கேட்பாரு. அது நீ அப்ப நோட் பண்ணி வச்சுக்கோ. கூழ் ரெடி ஆகுதாப்பா. சரிடா, என்ன திருவிழாக்கு வந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா? வாவ், என்னோட ஃபேவரட் சுண்டக்காய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொத்து 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 கொத்தா காய்ச்சிருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா சுண்டக்காய் செடி வச்சிருக்காங்க. வந்தோடனே சுண்டக்காய் ஆட்டைய போட வந்துட்டேன் நான். ஏதாவது சொல்லிட்டேன் நான் பறிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுக்க சொன்னாங்க. அதான் பறிச்சுன்னு கொஞ்சமா ஒரு நாளைக்கு மட்டும் குழம்பு வைக்கலாம். பச்சை சுண்டக்காய் போட்டு கார குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். அப்படியே லைனா படி 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 பல 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 பலன்னு இருக்கு பாருங்க. பார்க்கவே அழகா இருக்கு. ஃபுல்லா கிளை ஃபுல்லா இருக்கு சங்கீதா. எங்க பார்த்தாலும் இருக்கு. ஃபுல்லா எல்லா கிளையிலுமே இருக்கு. இப்பதான் பிஞ்சு இது நல்லா இருக்கும். முத்தாம நல்லா மீடியம் சைஸ். வெண்டைக்காய்லாம் வளர்ந்துக்குது. இங்க பாரு வெண்டைக்காய். அதுவும் வெண்டைக்காய் தோட்டமே வச்சிருக்காங்களே. அதான் ஃபுல்லா அறுவடை ஆயிட்டு இருக்கு. எல்லாமே இருக்கு. மருதாணி செல்லம் கூட இருக்குது பேபி. எல்லாத்தையும் பறிச்சுக்க. அடங்க மாட்டாரு. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன். அவர் பாரு என்னன்னாலாம் சேட்டை பண்றாருன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கைத்து கட்டல போட்டு 2 பேரும் ஏறி உட்காந்துருக்காங்க. அதுல வந்து நடுவுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. சாமி வந்து ஆடுறாரு அந்த பூ. தாத்தா இங்க உட்காந்து இருக்காரு. பேத்தி அழக ரசிச்சுன்னு இருக்கியா தாத்தா? அங்க பாரு, தாத்தா கூட்டு அங்க உட்கார வைக்குமா. ஜஷுதா கீழே கிடக்குற வேப்பங்கொட்டை ஃபுல்லா பொறிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு தூரம் பொறிக்கி தந்தாங்க தாத்தா? தாத்தா பாரு, தாத்தா குடுமா குடுமா தாத்தா கிட்ட குடு.
வேப்பம் கொட்டை பொறி தருவான்னு பார்த்தா வெறும் வேப்ப தோல் தான் பொறி தந்துட்டு இருக்கா. அவருக்கு முன்னாடி இந்த இது தொங்குதுல பிடிச்சது இப்படி தலைய ஆட்டக்கூடாது. ஜஷிதா கூழ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு. பெரிய பாத்திரமா இது வந்து வாங்கியிருக்கேன் பாத்தியா. போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு மறுநாள் காலையில எழுந்துச்சு மறுபடியும் டிஃபன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் தோசை தான் சொல்ல போறேன். அதுக்கு எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. தோசைன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரமா கிச்சனை உருட்டிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷல் தோசை பேபி. ஸ்பெஷலா மசாலா தோசை வந்து செய்ய போறேன். அதுக்கு மசாலா செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன். கார சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் சட்னி சைட் டிஷ்க்கு ரெடி பண்றேன். எத்தனை என்னம்மா ஜெஷுடா பா மாமம் மம்மம் வேணுமா அவருக்கு? பொட்டுக்காலை பார்த்துட்டு மம்மம் 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 வேணுமா? சட்னி அடிக்க போறேன் நானு. எப்ப பார்த்தாலும் பொட்டுக்கல்ல சாப்பிடுறதே வேலையை வச்சுக்கிற ஜெஷிதானி. மம்மம் மம்மம். ஐயா அது எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு பொட்டுக்கல்ல வாயில வச்சுட்டு. நல்லா இருக்கமா? சரி கீழே உட்காந்து சாப்பிடுறியா? தோசைக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி தான். இது வரைக்கும் நான் தேங்காய் சட்னி அரைச்சி வீடியோ நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல. நான் எப்படி தேங்காய் சட்னி அரைக்கிறேன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் இது மாதிரி நீட்டா வந்து சீவி வச்சிருக்கேன். தேங்காய் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல் பூண்டு சேர்த்திருக்கேன். ஒரு குட்டியா வந்து வெங்காயம், ஆமா வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசனைக்காக வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி இல்லைன்னா புதினா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு துணுக்கு வந்து போடணும். ரொம்ப வந்து போடக்கூடாது. சும்மா வாசனைக்காக. காரத்துக்கு எப்ப வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட வேண்டியதான். ஆமா என்னோட தேங்காய் சட்னி சீக்ரெட். எல்லாரும் தேங்காய் சட்னி இது மாதிரி தான் அரைப்பாங்க. ஒரு சில பேர் இஞ்சிலாம் சேர்க்க மாட்டாங்க, பூண்டு சேர்க்க மாட்டாங்க. அது பிடிக்கும் பிடிக்காமையும் போகும் ஃபிளேவர். நான் வந்து இதெல்லாம் சேர்த்து அரைப்பேன். சரி ஓகே. இதுல வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பொட்டுக்கலை வந்து எப்பவுமே தேங்காய் சட்னி கொஞ்சமா சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சமா பொட்டுக்கலையும் சேர்த்தாச்சு, அவ்வளவுதான். இப்போ தேங்காய் சட்னி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். உடனே ரெடி ஆயிடும் தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி தான் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாளிச்சிட்டுனா தேங்காய் சட்னி ரெடி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மசாலா தோசை வந்து செய்ய போறேன். மசாலா தோசைக்கு வந்து கார சட்னி வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், பூண்டு, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இதுல உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சி ஜார் சின்னதா இருக்குது, அறிமா. ஸோ கார சட்னிக்கு இதை அரைச்சிக்கலாம். மசாலா தோசை சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கடுகு பொரியுது. கடலைப்பயிறு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு தூரத்துல இருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயா அதுதான் நீட்டு கரண்டியா வாங்கி வச்சுக்கிறேன் பேபி. ஆனியன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், மஞ்சள் பொடி இது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமா சேர்த்து இந்த வெங்காயத்தை மட்டும் வேக வச்சுக்கலாம். அதிகமா தண்ணி சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமா தண்ணி. இதுவே நம்ம பூரி கிழங்குலாம் செஞ்சோம்னா நிறைய வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு தண்ணியா வந்து செய்யலாம். இது பூரி கிழங்கு எப்படி செய்யறோமோ அதே மெத்தட் தான், ஆனா கொஞ்சம் திக்கா வந்து செய்யணும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும் வெங்காயத்தை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். என்னடா இது ஒட்டிச்சு, தட்டோட டைட்டா பிடிச்சிட்டு. உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மசாலா வந்து நல்லா காரம்லாம் இறங்கும். பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த காரம் இறங்கும், ஃபிளேவர் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சா வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கொத்தமல்லி இலை போட்டோம்னா நல்லா இருக்கும்.
அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம இது வந்து உண்மையாலும் பூரி கிழங்கு தான் சங்கீதா. ஆமா பூரி கிழங்கு தான். தண்ணியா இருந்தா பூரி கிழங்கு, கட்டியா இருந்தா தோசைக்கு வைக்கிற மசால் தோசை. ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மசால் தோசை சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க, யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல்லாம் போனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மசால் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அழகா செய்யலாம், ஹெல்த்தியாவும் இருக்கும். எந்த ஒரு ரெசிபியா இருந்தாலும் நம்ம வீட்லயே வந்து செய்யணும். அதுதான் சங்கீதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுறணும். ஆமா சரி. இந்த பக்கம் தோசை சுடுறதுக்கு தோசை கல்லு வச்சாச்சு. இப்ப மசாலா தோசையை சுட்டுடலாம். ஒருத்தர் ரொம்ப நேரமா பசிக்குது சொல்லிட்டு இருக்காரு. பேபி வீடியோ எடுக்கும்போது ஏதாவது குறுக்க பேசு பேபி. என்ன பேபி நீங்க எதுவுமே என்னை கலாய்க்கவே இல்லை, பேசவே இல்லைன்னு சொன்னா எனக்கே பசி எடுக்குது. நான் என்ன பேசுறது, பசி வந்தா நான் நானா இருக்க மாட்டேன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பசி. ஆமா மசாலா தோசைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுட்டு வச்சேன்னே சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிடலாம் அவ்வளவுதான். இன்னும் 2 நிமிஷம் தோசை ரெடி ஆயிடும். தோசைகள் நல்லா சூடா இருக்கு. 2 கரண்டி மாவு எடுத்து ஊத்தவும். நல்லா நைஸா தேய்க்கணும் தானே? அதானே? ஆமா நல்லா வந்து மொறுமொறுன்னு தோசை இருக்கும். அவ்வளவுதான். இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தோசையில வந்து பாத்தீங்கன்னா மேல நம்ம ரெடி பண்ணி வச்ச சட்னி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சட்னில வந்து பாத்தீங்கன்னா வெறும் காஞ்ச மிளகாய் தான் நிறைய போடுவாங்க. காஞ்ச மிளகாய் தக்காளி போட்டு அரைப்பாங்க. எங்களுக்கு வந்து காரம் அந்த அளவுக்கு செட் ஆகாதுன்றதுனால நான் வந்து கொஞ்சமா காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செஞ்சுக்கங்க. நீங்க வீட்டுல செய்யற நார்மல் தக்காளி சட்னியை கூட இதுல வைக்கலாம். இப்ப என்ன பண்ணணும், மசாலா தோசைக்கு மசாலா வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஓரமா ஒரு பக்கமா வச்சுக்கலாம். தோசை வந்துருச்சுங்களா? அழகா இப்படி திருப்பி போட்டுருங்க. வாவ் மசாலா தோசை ரெடி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொஞ்ச நேரம் திருப்பி போட்டு வேக வச்சா மசாலா தோசை ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட மசாலா தோசை சங்கீதா ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க மசாலா தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி மசாலாவே சைடிஷா கொடுத்துருக்கேன். ஏன் மசாலா இல்லாத இடத்துல தொட்டு தொட்டு சாப்பிட்டுருக்கா? இல்ல நல்ல மசாலாவோட சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் பேபி. ஓ சூடாகுது. மசாலா தோசை செம சூப்பரா இருக்கு. சங்கீதா இந்தா நீ சாப்பிடு. இந்தா சங்கீதா நீ சாப்பிடு. சரியான சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம டேஸ்டா இருக்கு. அப்படியே இருக்கு உள்ள, அதனால நல்லா இருக்கு. எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். மசாலா தோசை நம்ம வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீ குட்டி பொண்ணு வராரு. என்னடா சாப்பிடுறாங்க என்ன விட்டுட்டு ஆற வச்சு குடு பாப்பாக்கு. சரி ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா மசாலா தோசை எல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாய்.